தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகங்கள். 1924ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தப்படி தமிழகத்திற்கு காவிரியில் 575.68 டிஎம்சி தண்ணீர் கிடைத்து வந்தது. ஆனால் 1972ஆம் ஆண்டு அதை 489 டிஎம்சியாக குறைக்க அப்போதைய முதல்வர் கருணாநிதி ஒப்புக்கொண்டாரே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம் இல்லையா? 1970களில் காவிரியின் குறுக்கே கபினி, காரங்கி, ஹேமாவதி, சொர்ணாவதி ஆகிய 4 அணைகளை கர்நாடகம் கட்டியதே. அதனை அப்போது ஆட்சியில் இருந்த திமுக கைகட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்ததே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம் இல்லையா? காவிரியில் கர்நாடகம் எத்தனை அணைகளை வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளட்டும், தமிழகத்திற்கு தண்ணீரை கொடுத்தால் போதும் என்று தமிழக சட்டசபையில் அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் திருவாய் மலர்ந்தாரே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம் இல்லையா? 1924ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தை 1975ஆம் ஆண்டு புதுப்பிக்காமல் கோட்டை விட்டாரே அப்போதைய முதல்வர் கருணாநிதி. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம் இல்லையா? காவிரி நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பாக 1971-72ஆம் ஆண்டு விவசாய சங்கங்களுடன் இணைந்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை திமுக அரசு திரும்ப பெற்றதே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம் இல்லையா? காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2007ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அப்போது தமிழகத்திலும் மத்தியிலும் ஆட்சியில் இருந்த திமுக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க ஒரு சிறு துரும்பை கூட எடுத்து போடவில்லையே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம் இல்லையா? காவிரிதான் தமிழகத்தின் முக்கிய பாசன ஆதாரம் என்று தெரிந்தும் 5 முறை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கூட கட்ட முன் வந்ததில்லையே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம் இல்லையா? 1965ஆம் ஆண்டில் அவிநாசி அத்திக்கடவு பாசன திட்டம் உருவாக்கப்பட்டதே. அதன் பிறகு 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக இத்திட்டத்தை நிறைவேற்ற எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லையே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம் இல்லையா? 1970ஆம் ஆண்டு விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் விவசாயிகளை ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொண்டாரே அப்போதைய முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள். இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம் இல்லையா? தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பி ஆறு இணைப்பு திட்டத்தை 2008ஆம் ஆண்டில் ஒப்புக்காக அறிவித்துவிட்டு அடுத்த 3 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்தும் இந்த திட்டத்தை குப்பையில் தூக்கி வீசியதே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம் இல்லையா? முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமியின் கனவு திட்டமான நந்தன் கால்வாய் திட்டத்தை கடைசி வரை திமுக நிறைவேற்ற முன்வரவில்லையே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம் இல்லையா? 2006ஆம் ஆண்டு தேர்தலின் போது ஒவ்வொரு ஏழை விவசாய குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் நிலம் வழங்குவோம் என்று திமுக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்ததே. அதன் பிறகு கடைசி வரை அந்த நிலத்தை வழங்கவில்லையே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்த துரோகம் இல்லையா? 2016 திமுக தேர்தல் அறிக்கையின் 23வது பக்கத்தில் தமிழக வேளாண் உற்பத்தி பொருட்களை இந்தியா மற்றும் சர்வதேச அளவில் சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு இப்போது அதையே பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சட்டமாக கொண்டு வந்துள்ளதை மனசாட்சியே இல்லாமல் ஸ்டாலின் எதிர்க்கிறாரே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்கின்ற துரோகம் இல்லையா? அதே 23வது பக்கத்தில் விவசாயிகளின் இடைத்தரகர்களை ஒழிப்போம் என்று வாக்குறுதி வழங்கிவிட்டு இப்போது இடைத்தரகர்களை ஒழிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சட்டம் கொண்டு வந்துள்ளதை ஸ்டாலின் எதிர்க்கிறாரே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்கின்ற துரோகம் இல்லையா? வேளாண் விளைபொருள் விற்பனை சட்டம் உருவாக்கப்படும் என்று அதே தேர்தல் அறிக்கையில் அதே 23வது பக்கத்தில் வாக்குறுதி வழங்கிவிட்டு இப்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டு வந்துள்ள அதே சட்டத்தை ஸ்டாலின் எதிர்க்கிறாரே. இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்கின்ற துரோகம் இல்லையா? திமுகவின் அதே தேர்தல் அறிக்கையில் 27ஆம் பக்கத்தில் விவசாயிகள் போதுமான லாபத்தை ஈட்ட பயன்படும் வகையில் விவசாய பொருட்களை விற்பனை செய்ய மொபைல் மார்க்கெட்டிங் என்கின்ற நடமாடும் சந்தைகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கிவிட்டு இப்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதைவிட சிறப்பான ஆன்லைன் சந்தையை கொண்டு வந்துள்ளதை ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாரே.
இது தமிழக விவசாயிகளுக்கு திமுக செய்கின்ற பச்சை துரோகம் இல்லையா? விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, தமிழ் இனத்திற்கே துரோகி திமுக. ஒளியட்டும் திமுக, விடியட்டும் தமிழகம்.